தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா சூழலில் இருந்து நாட்டை வேகமாக மீட்க தற்சார்பு இந்தியா என்ற பெயரில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போது 3வது தொகுப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 1584 கோடி செலவிடவும் 2020 முதல் 2023 வரை இந்த திட்டத்திற்கு ரூபாய் 22,810 கோடி செலவிடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி 2020 அக்டோபர் 1ஆம் தேதி அன்றும் அதற்கு பிறகு 2021 ஜூன் 30ஆம் தேதி வரை நியமிக்கப்படும் புதிய ஊழியர்களுக்கு 2 ஆண்டு காலத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்கும். மேலும் 1000 பேர் வரை வேலை பார்க்கும் நிறுவனத்தில் புதிய ஊழியர்களுக்கு ஊதியத்தில் ஊழியர்களின் பங்களிப்பில் 12%, வேலை அளிப்போரின் பங்களிப்பில் 12%த்தையும் சேர்த்து 24% பங்களிப்பை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் மத்திய அரசு 2 ஆண்டுகளுக்கு செலுத்தும். 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றும் நிறுவனங்களில் ஊழியர்களின் ஊதியத்தில் தொழிலாளியின் 12% பங்களிப்பை மட்டும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் மத்திய அரசு செலுத்தும். ரூபாய் 15,000க்கும் குறைவாக மாத ஊதியம் பெறும் ஊழியர் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த நிறுவனத்தில் வேலை செய்யவில்லை என்றாலும் அவருக்கு UAAN எனப்படும் பொது கணக்கு எண் அல்லது EPF உறுப்பினர் எண் இல்லை என்றால் அவர் இந்த சலுகையை பெற தகுதியுண்டு. UAAN பெற்ற EPF உறுப்பினர் ரூபாய் 15,000க்கும் குறைவாக மாத ஊதியம் பெற்று கோவிட் தொற்று பாதிப்பு காலமான 1/3/2020 முதல் 30/9/2020 வரை வேலை இழந்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் பதிவு செய்த நிறுவனத்தில் 30/9/2020 வரை வேலையில் சேராமல் இருந்திருந்தாலும் அவரும் இந்த சலுகையை பெறலாம். மேலும் இந்த மானிய பங்களிப்பை ஆதார் எண்ணுடன் பதிவு செய்யப்பட்ட கணக்கில் எலக்ட்ரானிக் முறையில் EPFO செலுத்தும். தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயன்கள் EPFO அமல்படுத்தப்படும் மற்ற திட்டங்களுடன் கலக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் முறையையும் EPFO உருவாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.